ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தகுதி இல்லாத அடிமைகளையும் ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி அவருடைய ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் பாராட்டி வருகிற எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா கிருபை இல்லைன்னா ஒரு இன்ச் கூட நகர முடியாது. ஆமென். அவருடைய கிருபை மிக பெரியது. அதை உணர 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 ஆசீர்வாதங்களை அள்ளிக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பக்தன் இப்படி பாடுறாரு, கீழே கிடந்த எண்ணெய் மேலே தூக்கி வச்சு, ஆமென், என் அழகு பார்த்தீங்கப்பா. ஹல்லேலூயா. ஒரே நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரன் சொன்னது போல எங்கள் பலன் இல்லை, எங்கள் டேலண்ட் இல்லை, எங்கள் ஞானம் இல்லை, எல்லாம் உங்கள் கிருபை தான்ப்பா. உங்கள் கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை ஊழியங்கள், எத்தனை பிரயாசங்கள், எத்தனை கண்ணீரின் ஜெபங்கள், எல்லாவற்றிற்கும் இந்த வருடத்தில் நீங்க சொல்லியிருக்கீங்க, அறுவடையில் மகிழ்கிறது போல மகிழ்வீர்கள் என்று. அந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே நம்புகிறோம், 100க்கு 100 நம்புகிறோம். கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க போறீங்கப்பா. உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அடிமையை சிலுவை அண்டையில மறைச்சு நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு, கிருபை மேல கிருபை தந்து உயர்த்தி வைத்தீர். கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு, கிருபை மேல கிருபை தந்து உயர்த்தி வைத்தீர். நான் உம்மை துதிப்பேன், கிருபை மேல கிருபை தந்து உம்மை துதிப்பேன். எங்க கிடந்தோம் நம்ம? கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு. ஆமேன். பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஆமேன். கீழாக்காமல் என்னை மேலாக்கினி, வாலாக்காமல் என்னை தலையாக்கினி, கீழாக்காமல் என்னை மேலாக்கினி. கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு, கிருபை மேல கிருபை தந்து உயர்த்தி வைத்தீர். கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு, கிருபை மேல கிருபை தந்து உயர்த்தி வச்சு. நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கரங்களை உற்சாகமாய் தட்டி, நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருபை மேல கிருபை தந்த உம்மை துதிப்பேன். பல வண்ண அங்கே ஜொலித்ததினாலே பல பேர் கண்ணு புட்டு உறிஞ்சு புட்டாங்க. பல வண்ண அங்கே ஜொலித்ததினாலே பல பேர் கண்ணு புட்டு உறிஞ்சு புட்டாங்க. தந்தீங்க ராஜவஸ்திரம், அத ஒருத்தனு நெருங்க முடியல. தந்தீங்க ராஜவஸ்திரம், அத ஒருத்தனு நெருங்க முடியல. அடிமை என்ன அதிபதியா மாத்தி புட்டீங்க, அடிமை என்ன அதிபதியா மாத்தி புட்டீங்க. நான் உம்மை துதிப்பேன். நான் உன் கரங்களை மேலே உயர்த்தி தட்டி உம்மை துதிப்பேன். கிருபை மேல கிருபை தந்தீர் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருபை மேல கிருபை தந்தீர் உம்மை துதிப்பேன். மோசேயை போல கொலைகாரன் என்று தூர தேசத்திற்கு அனுப்பி போட்டாங்க. மோசேயை போல கொலைகாரன் என்று தூர தேசத்திற்கு அனுப்பி போட்டாங்க. வந்தீங்க முச்செடியில் என்னை மீண்டும் உயர்த்தி வைக்கவே, வந்தீங்க
உம்மை துதிப்பேன், கிருபை மேல கிருபை தந்து உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். எத்தனையோ பேர் கடந்த வருடத்தை கண்டவர்கள், இந்த நாளை காணாது மரித்து போனவர்கள் ஏராளம் பேர் உண்டு. அப்பா நமக்கு கிருபையா ஜீவனை கொடுத்து நடத்தி வருகிற அவருடைய தயவிற்காக தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயர்த்துகிற தேவன் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஆமென். பாருங்க, மூளையின் முயற்சிகள் தோற்று போனாலும் முழங்கால்களின் முயற்சிகள் தோற்பதே இல்லை. ஒரு தேவ பிள்ளையின் முழங்கால் தான் ஆசீர்வாதத்தின் அஸ்திபாரங்கள். அடிபட்டு அடிமட்டத்திலிருந்து வந்தவர்களுக்கு தெரியும் ஆலயத்தின் வல்லமை என்னவென்று, ஜெபத்தின் மேன்மை என்னவென்று, வார்த்தையின் வல்லமை என்னவென்று. தேவனுடைய கல்வி கூடத்தில் கற்றுக் கொடுக்கும் என் ஆசானாகிய இயேசு சொல்லும் வார்த்தை, ஆலயத்தின் நன்மையால் உன்னை இந்த வருடத்திலே நிரப்புவேன் என்று. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் வேதத்தை இந்த நாட்களிலே அதிகமாக படித்து வருகிறேன். நானும் சரி, பாஸ்டரும் சரி. ஆமென். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேதத்தை படிக்கிறோம், வசனங்களை எழுதுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அப்படி வேதத்தை நான் படித்து கொண்டிருந்த போது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 41ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதி பாருங்களேன். ஆதலால் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கும். எசேக்கியேல் 41:7. ஆதலால் இவ்விதமாய் கீழ்நிலையில் இருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது. என்ன படிக்கிறோம்? ஆதலால் இவ்விதமாய் கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது. ஆலயத்துக்குள்ள வரும்போது ஆலயத்தை பற்றிய ஒரு தரிசனத்தை ஆண்டவர் எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசிக்கு கொடுத்தார். வேதத்தில் படிக்கிறோம், எசேக்கியேல் 41:1 முதல் பகுதியில், பின்பு அவர் என்னை தேவாலயத்திற்கு அழைத்து கொண்டு போய், அல்லேலூயா, எங்க கூட்டிட்டு போனாராம்? தேவாலயத்திற்கு அழைத்து கொண்டு போய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு இயேசுதான் என் ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வந்தாருன்னு? ஹல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசிய தேவாலயத்திற்கு அழைத்து கொண்டு போய் எத்தனையோ விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். அப்படி அவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்துல ஒரு அளவு குறித்து தான் அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு வார்த்தை, கீழ்நிலையில் இருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது. எத்தனை பேர் இந்த வார்த்தை இன்னைக்கு உள்வாங்குறீங்க? என்ன ஒரு மகிமையான வார்த்தை தெரியுங்களா? உள்ள வரும் பொழுது கீழ்நிலையில தான் இருக்கும். நடுநிலை வழியாய். நடுநிலை என்கிறது என்னங்க? நடுநிலை என்பது சபை. மேல்நிலை என்பது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறதற்கான வழி இங்கதான் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் உன்னை மேல்நிலைக்கு நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பம் ஒருவேளை கீழ்நிலையில் இருக்கலாம், உங்க பிள்ளைகள் ஒருவேளை கீழ்நிலையில் இருக்கலாம், அல்லது உங்க பிசினஸ் கீழ்நிலையில் இருக்கலாம், அல்லது உங்க பொருளாதாரங்கள் கீழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தையை நம்பும் போது, இந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என் ஆண்டவர் இந்த வருடத்தின் ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்திலே நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை மேல் நிலைக்கு நான் கொண்டு வருவேன். அதற்கான உயர்வுக்கான வழி ஆலயத்தில் தான் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இப்ப வசனத்தின் ஆழங்களை வெளிப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென்.
இந்த வசனத்தை சும்மா நமக்கு கொடுக்கல, இந்த வார்த்தை நம்ம கிட்ட நிறைவேறுங்கிறதுல அவரு 100% ஆண்டவர் உறுதியா இருக்கிறாரு. அந்த 100க்கு 100 கீழ்ப்படிதல் எனக்கு இந்த வருஷத்துல வந்துருச்சுன்னா, இந்த வருஷம் ஒரு பெரிய உயர்வை நான் பார்த்தே தீருவேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க, அப்பா என்ன மேல் நிலைக்கு நீங்கள் உயர்த்த போறீங்கப்பா. ரீபா லகதி கரபா. இயேசு எவ்வளவு நல்லவர். ஆமென். நம்முடைய அடிமட்டத்தை யாருங்க மாற்ற முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்முடைய தாழ்மையான சூழ்நிலையை யார் மாற்றக்கூடும்? ஆமென். எனக்கு தெரியும் எவ்வளவு கீழ்மட்டத்தில் எங்க குடும்பம் இருந்துச்சுன்னு. எவ்வளவு கீழ்மட்டத்தில், அடிமட்டத்தில் இருந்தேன்னு எனக்கு தெரியும். பர்சனலா எனக்கு தெரியும். நல்ல உணவு இல்லாத நாட்கள் இருந்திருக்கிறது, நல்ல உடை இல்லாத நாட்கள் இருந்திருக்கிறது, போதுமான பணங்கள் இல்லாத நாட்கள் இருந்திருக்கிறது. வறுமை என்பது என்னவென்று எனக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. நல்ல உடை உடுத்த முடியாமல் வெளியே போவதற்கு வெட்கப்பட்ட நாட்களும் இருந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு உண்மையாய் தேவனை தேட 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 ஆலயத்திற்கு வந்து அவரை ஆராதிக்க ஆராதிக்க என் இயேசு கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு உயர்வதற்கான ஒரு வழியை என் அப்பன் கற்றுக் கொடுத்தார். எத்தனை பேர் உணர்றீங்க? என்றைக்கு இந்த ஆலயத்திற்கு வந்தேனோ மேல்நிலைக்கு உயர்வதற்கான வழி, ஒரு பாதை இந்த இடத்திலே ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் மேல வரணுங்கிற அதிக அக்கறை என் இயேசுவுக்கு மட்டும் உண்டுன்னு சொல்றவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அப்பாவை மகிமைப்படுத்தி ரீபா ஹந்த ரூபா ஷிகே தூரலாபா. ஓ, யாருக்கோ இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக வருகிறது. உன்னை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயர்த்தும்படி என் அப்பன் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்க விசுவாசிக்க ஒரு தெய்வீக அக்கினி. ஆமென். ஹல்லேலூயா. எங்கிருந்து உயர போறோம்? கீழ்நிலையிலிருந்து. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ஃபார்முலா தான், ஆலயத்துல தான் வழி இருக்கு. ஆமென். எவ்வளவு தூரம் நீங்க முட்டி மோதினாலும் உங்களுடைய உழைப்பை நீங்க கொட்டுங்க வேண்டான்னு சொல்ல. அந்த சண்டை ஆச்சா அப்பாவை தேடி வாங்க. அப்பா, உயர்வுக்கான வழி உங்க ஆலயத்துல தான் பாருங்க. உயர்வுக்கான ஒரு ஆசீர்வாதங்கள் உங்களுடைய ஆலயத்துல தான் பாரு இருக்கிறது. ஆமென். சரித்திரங்களை படிக்கும்போது ஹிட்லர் ஜெர்மனி தேசத்துல அநேக யூதர்களை ஒரு இருண்ட அறையில போட்டார். அவர்கள் பாருங்க, நிறைய பேர் அதுல மடிஞ்சு போனாங்க. பயங்கரமான ஒரு விஷ வாயுவை அவர்கள் குழுமி இருக்கிற அந்த அறைக்குள்ள ஒரு சின்ன, என்ன சொல்றது, ஒரு சின்ன ஹோல்ல இருந்து கூட உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்காது. ஒரு சின்ன ஹோல். அப்ப எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூதர்கள் மடிந்து போனார்கள். ஒரு விஷ வாயுவை உள்ள அனுப்புவாங்களாம். அதனால மூச்சு திணறல் ஆகி அப்படியே குத்து குத்தாய் ஜனங்கள் மடிந்தார்கள். அதுல ஒரு கூட்டம் பேசுமாம். அதுலயும் கர்த்தர் சில பேரை ஜீவனோட வச்சிருந்திருப்பார்ல. அந்த கூட்டம் சொல்லுமா, இந்த இருண்ட அறைக்குள்ள ஆமீன் நாங்கள் வெளிச்சத்தை பார்க்கிறோம். இந்த இருண்ட அறைக்குள்ள சூரிய வெளிச்சத்தை காண்கிறோம். இந்த இருண்ட அறைக்குள்ள தென்றல் காற்றை உணர்கிறோம். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா தேவ பிள்ளையே? என் வெளிச்சமாகிய இயேசுவை இந்த இருண்ட அறைக்குள்ளே பார்க்கிறோம். நீதியின் சூரியனாகிய இயேசுவை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தென்றலை நாங்கள் உணர்கிறோம் என்று சொல்லி வைராக்கியமாய் முழக்கமிட்ட யூதர்களினுடைய பரம்பரை இன்றைக்கு உலகத்திலேயே வச்சு நம்பர் 1 கண்டுபிடிப்புல யூதர்கள் தாங்க இருக்காங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன். கல்வியாகட்டும், மருத்துவமாகட்டும், தொழில்நுட்பங்கள் ஆகட்டும், இலக்கியங்கள் ஆகட்டும், வணிகங்கள் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் உலகளாவிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் யார் தெரியுமா? யூதர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள். தேவ பிள்ளையே,
இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை இருண்ட அறையில் இருக்கிற மாதிரி இருக்கா வாழ்க்கை? சோர்ந்து போன நிலைமையிலே, உடைந்து போன நிலைமையிலே இருந்து கொண்டு என்ன செய்வேன் என்று தெரியாமல் தவித்த நிலைமையிலே ஒருவேளை ஆலயத்திற்குள் வந்திருக்கிறீர்களோ, நான் சொல்லுகிறேன், இருண்ட நிலையில் இருந்தாலும் உங்களுக்குள் வசனம் இருக்குமே, ஆனால் நீங்கள் சொல்ல முடியும், எனக்கு வெளிச்சம் வரும், எனக்கு ஆசீர்வாதங்கள் வரும், என் சரீரத்தின் பலவீனத்திலே அவர் என்னை பலப்படுத்த முடியும். எப்படிங்க சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எப்படி சொல்ல முடியும்? ஆலயத்திற்கு வர 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 விசுவாசம் உள்ள வார்த்தைகளை கேட்க கேட்க பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக, சுகவீனன் தன்னை சுகவான் என்று சொல்வானாக. இன்றைக்கு வர்ஷிப்ல பாடினாங்களே, ஆமேன். என்ன பாடல் அதுல ஒரு வரிகள் நல்ல let the weak say I am strong. இன்னொரு வரி, let the poor say I am rich. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஒரு எளியவன், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏழை தன் வாயில ஆலயத்துல வந்து அறிக்கையிடுவான், நான் ஏழை அல்ல, இயேசுவின் நாமத்திலே நான் பணக்காரன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, அப்பா உம்மை ஆராதிக்கிற நான் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயர்வதற்கான வழி உங்க ஆலயத்தில் இருக்கிறது, அதைத்தான் நீர் கற்றுக் கொடுக்கிறீர், நான் அதை விசுவாசிக்க விசுவாசிக்க பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நான் நினைச்சிட்டு வருவேன், அமைதியா பிரசங்கம் பண்ணிட்டு வரணும்ட்டு, சத்தமா கூட பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு வருவேன். ஆனா ஆவியானவர் என்னை அப்படி விடுவதில்லை. சூரியன் சூரியன் தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வேதத்துல படிக்கிறோம், ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அப்போ மணவாட்டியாகிய சபை சூரியனாகிய இயேசுவை அணிந்திருக்கிறோம். ஆகவே நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நெருப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் அற்புதங்களின் தேவன். ஆமே. அப்போ ஒரு இருண்ட அறைக்குள்ள இருந்தவர்களுக்கு சத்தம் என்ன? ஆமேன். ஒரு சிலர் விஷவாயினால் தாக்கப்பட்டு மரிக்கும் பொழுது, சில பேர் ஆமேன் உணவுகள் இல்லாமல் மரிக்கும் போது, சில பேர் ஆமேன் பலவீனத்தின் நிமித்தம் மரிக்கும் போது, ஒரு கூட்டம் மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தது, வெளிச்சம் வரும், சூரிய வெளிச்சம் வரும், தென்றல் காற்றை அடிக்கிறது நாங்கள் உணர்கிறோம். எப்படிங்க இது சாத்தியம்? ஆனால் அப்படிப்பட்ட சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் மனிதன் மறந்திருக்கலாம், ஆனால் என் தெய்வம் மறக்கவில்லை. தெய்வ பிள்ளையே, கர்த்தர் அந்த வார்த்தைகளை கனப்படுத்தி ஆமென் இன்றைக்கு முதல் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இஸ்ரேல் தேசத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க தேவ பிள்ளையே? கீழ்நிலையிலேயே இருக்கணும்னு ஆலயத்துக்கு வராதீங்க, மேல்நிலைக்கு உங்களை கொண்டு வருவதற்கு தான் அப்பா விரும்புறாரு. ஆமென். என் அப்பா விரும்புகிறாரு. நீங்களும் நானும் நேசிக்கிற தகப்பன் இயேசு அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் படிக்கும்போது இன்னொரு காரியம் நான் பதிவிடணும். இஸ்ரேல் ஜனங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்ததற்கு என்ன காரணம் என்று நான் அதை கூகுளில் சர்ச் பண்ண போது அதில் போடப்பட்டிருந்த வார்த்தை என்னன்னா, சிறு வயதிலிருந்தே தோரா படிப்பது அறிவு தேடலுக்கு அடித்தளம் ஆகிறது. அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க பஞ்சாகமங்கள் என்று சொல்லப்படுகிற ஆதியாகமம்ல இருந்து உபாகமம் வரைக்கும் 5 ஆகமங்களையும் சின்ன வயசுலயே அவங்க மனப்பாடம் பண்ணிடணும். 12 வயசுக்குள்ள மனப்பாடம் பண்ணி அதை எழுதணும். அந்த சிறு வயதுல அந்த வேதத்தை படிக்கிறது தான் அவர்களுடைய அறிவு தேடலுக்கு அது அடித்தளமாய், வேதம் அந்த ஜனத்திற்கு அடித்தளமாய் இருக்கிறது என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அப்போ எந்த அளவிற்கு வேதத்தை அதிகமாய் தேடுகிறீர்களோ, தேவனை அதிகமாய் தேடுகிறீர்களோ, இந்த மானுட வாழ்க்கை மிகவும் உயர்ந்தது. நம்புறீங்களா? அல்லேலூயா. மானுட வாழ்க்கை மிகவும் உயர்ந்தது. அது எல்லாத்துக்கும் மறுமுறை கொடுக்கப்படுவதில்லை. ஆமே. நித்திய ஜீவன் நம்ம வேறு அதாவது என்ன சொல்றோம், மறுரூபமாகி
வருவோமே தவிர இன்னொரு இந்த மானுட வாழ்க்கை எனக்கு அழிக்கப்படும் அப்படின்னு இல்லை. அது ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையில கர்த்தருக்காக நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்தே தீருவார். பாருங்க, 3 தேவ மனிதர்களை சுருக்கமாக உங்கள் மத்தியிலே நான் பதிவிட விரும்புகிறேன். முதல் காரியம், யோபுக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்களேன். யோபு 8:7. உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். யோபுடைய துவக்கம், கீழ்நிலை எப்படி இருந்திருக்குங்க? அற்பமாய் இருந்திருக்கிறது. துவக்கம் எப்படி? அற்பம். அவர் சொல்றாரு, என்னுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் என்னுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். அல்லேலூயா. அப்போ அவருடைய துவக்கங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். வேதத்துல படிக்கிறோம். யோபு 6ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் பாருங்களேன். யோபு பிரதித்திரமாக, என் சஞ்சலம் இருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. யோபு சொல்றாரு, என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமா இருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமா. பிரச்சனை எப்படிங்க? கஷ்டம் எப்படி? கடற்கரை மணலை விட அவ்வளவு பாரம். என் துக்கத்தை வெளியே சொல்லவே முடியாது. அவ்வளவு கஷ்டங்களை, அவ்வளவு பாடுகளை, அவ்வளவு போராட்டங்களை நான் அனுபவித்து வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து எத்தனையோ தேவ பிள்ளை நினைக்கலாம், இதே மாதிரி சில கஷ்டங்கள் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சுட்டே இருக்கேனே, என்னைக்கு எனக்கு விடுதலை வரும்னு யோசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட பாரமான சூழ்நிலையில யோபு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, யோபு 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்களேன். யோபு 17:12. அவைகள் இரவை பகலாக்கிற்றே, இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று என்ன செய்தது? யோபு நினைச்சாராம், இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரச்சனை இருக்கு, ஆனா பிரச்சனைகளை நீக்குகிற கர்த்தருடைய வார்த்தை என்னை தொடர்ந்து வரும். பலவீனம் இருக்கு, ஆனா சுகப்படுத்துகிற தேவ வல்லமை என்னை தொடர்ந்து வரும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கஷ்டங்கள் இருக்கிறது, ஆனால் அந்த கஷ்டங்களை மாற்றுகிற தேவாதி தேவனுடைய இரக்கம் என்னை தொடர்ந்து வரும் என்று எனக்குள் என்ன செய்தது? ஆமென். நினைவுல தாங்க எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. ஆமென். நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எங்க அத்தை, எங்க அப்பா கூட பிறந்தவங்க, அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, தண்ணி இப்படி செலவு பண்ற, எவங்கிட்ட போய் அடி வாங்க போறியோம்பாங்க. அத்தை பேசாம இருங்க. எங்க வீட்டுல 10 பேர் எனக்கு வேலை செய்வாங்க. எப்போ? சின்னதா இருக்கும்போது. ஆமென். ஒரு 5ஆவது படிப்பேன், 10 வயசு இருக்கும். எனக்கு வேலை செய்யறதுக்கு 10 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவேன். நான் யோசிச்சு பார்க்குறேன், நேற்றைக்கு எங்கள் வீட்டில் நான் சமைச்சா எங்கள் தம்பி பொண்ணுங்க 2, என் பசங்க எல்லாரும் கிச்சனில் தான் நிற்கிறாங்க. ஒரு 6-7 பேர். நான் சமைக்கிறது ஒரு சாம்பார், ஒரு பொரியல், ரசம் தான். ஆனால் என் கூட நிற்கிறது ஒரு 6-7 பேர் கிச்சனுக்குள்ளே. எல்லாரும் அதை வணக்கி விடுறாங்க, இதை வணக்கி விடுறாங்க. ஆக மொத்தம் சாம்பார் ஆயிடுச்சு. ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நினைவுகள் ரொம்ப முக்கியம். ஆமே, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடி அப்பா உயர்த்திடுவார், கண்டிப்பா உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். சோ யோபு நினைக்கிறாரு, என் பிரச்சனை எப்படி இருக்கு? கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிகம். பயங்கரமான பாரம், துக்கத்தை வெளியே சொல்ல முடியல. ஆனா ஒண்ணு நினைச்சாராம், அந்த இருளை, அந்த கஷ்டத்தை, அந்த போராட்டத்தை, அந்த பிரச்சனையை ஒரு வெளிச்சம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க கஷ்டத்துக்கு மத்தியில இயேசு உங்களை தொடர்ந்து வருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நீங்க நினைக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர முடியும். என் பிரச்சனைக்கு மத்தியில, என் போராட்டத்துக்கு மத்தியில, என்னுடைய இல்லாமைகளுக்கு மத்தியில என் இயேசு என்னை தொடர்ந்து வருகிறார். என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் தொடர்ந்து வருவார். ஹல்லேலூயா. என்னை உயர்த்த, என்னை கீழ் நிலையிலிருந்து மேல் நிலைக்கு உயர்த்த என் இயேசு தொடர்ந்து வருவார்னு விசுவாசிக்கிறவங்க
மாத்திரம் ஒரு பெரிய கைத்தட்டு அப்பாவுக்கு கொடுத்துருங்க. நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி உன்னை மேல்நிலைக்கு உயர்த்தும்படி என் இயேசு இந்த ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறாயா தேவ பிள்ளையே? உன் அருகில் நின்று கொண்டு உன்னை மேல்நிலைக்கு உயர்த்துவேன். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தையை நம்புங்க, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென். இது தேவனுடைய கல்வி கூடம் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டேவே ஸ்கூலுக்கு போறக்கு வயிறு வலி வந்துடும் இல்ல? ஃபர்ஸ்ட் டேவே ஸ்கூலுக்கு போறக்கு அம்மா ரொம்ப இன்னைக்கு தாம்மா பயங்கரமா வலிக்குது, அதுக்கு பேர் பொய் வைத்த வலி. ஆமே. அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, காய்ச்சல் வர மாதிரி இருக்கு அப்படின்னு ஸ்கூலுக்கு போற அன்னைக்கு தான் சொல்லுவோம். கூட பிறந்தவங்க யாராவது இருந்து அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒத்து ஊதுவாங்க. அவன் போல அதனால நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு லீவ் போடுவேன். அந்த மாதிரி எங்க வீட்டுக்கார் போல நானும் போல என் பிள்ளைங்களும் போல. எப்படி மேல்நிலைக்கு வர முடியும் யோசிச்சு பாருங்க. ஆமே. அப்ப இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து 52 வாரமும் என்ன செய்வேன், அப்பாவை தேடி வருவேன், சத்தியத்தை கேட்பேன். வேணா நீங்க உண்மையா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. இந்த வருஷத்துல ஒரு மேல் நிலைக்கு, ஒரு உயர்வுக்கு அப்பா உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஒரு அடுக்கடுக்கா ஏசப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா. என்னை மேல்நிலைக்கு உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. அப்பாவை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ரெண்டாவது பாருங்க, கர்த்தர் அப்படியே யோபுவை ஆசீர்வதித்தார். யோபு 42:12 படிங்களேன். சீக்கிரம் படிங்க, டைம் ஆயிடுச்சு. யோபு 42:12. அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். போதும். துவக்கம் எப்படி அற்பம், முடிவு எப்படிங்க ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க? துவக்கம் அற்பமாய் இருக்கலாம், ஆனால் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். இரண்டாவது, ஆபிரகாமை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 7:6. அந்தபடி தேவன் அவனை நோக்கி, அப்போஸ்தலர் 6:5 சாரி 7:5 தப்பா எழுதிட்டேன். அப்போஸ்தலர் 7:5. இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாம் சொன்னார், இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல். ஒரு அடி நிலம் கூட இல்லைங்க ஆபிரகாமுக்கு ஆரம்பத்துல. எப்படி இல்லை? ஒரு அடி நிலம் கூட இல்லை, பிள்ளை இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளை அப்பாவை தேடும் போது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பின்னாடி சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, இந்த முறை நாம் சபையின் வாலிப சில்ட்ரன் பிள்ளைங்களுக்கெல்லாம் சண்டே ஸ்கூல் குழந்தைகளுக்கு நல்ல பித்தளையிலையும் செம்புகளிலையும் பரிசுகளை கொடுத்தோம். அப்போ 2 சகோதரிகள் என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க, அம்மா எங்கள் வீட்டில் ஒரு பித்தளை பாத்திரம் கூட இல்லை, இது வரைக்கும் ஒரு செம்பு பாத்திரம் கூட இல்லை. ஆனால் எங்களுக்கு தாய் வீட்டு சீதனமாக ஏசப்பா இதை கொடுத்துருக்காரு. 2 பேர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது. தாய் வீட்டு சீதனமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நான் யோசித்து பார்க்கிறேன், தேவ பிள்ளையே, அப்ப ஏசப்பா உங்களெல்லாம் எப்படி வச்சிருக்கார் தெரியுமா? இந்த இடத்துல சுதந்திரங்களை கொடுக்கும்படி, ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி. ஆமே. யோபுவுக்கு மறுபடி பிள்ளைகள் பிறந்தது. நீங்க பைபிளை படிச்சு பார்த்தா தெரியும். யோபுல படிக்கிறோம், அவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரங்களை கொடுத்தான்.
அந்த மாதிரி அப்பாவை ஆராதிக்க ஆராதிக்க ஆண்டவர் சொல்றாரு, வீடு இல்லாம இருக்கலாம், ஒரு குடிசை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கலாம், வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கலாம், ஒரு அடி நிலம் கூட எங்க கையாட்சிக்கு இல்லையே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உண்மையாய் ஆராதிக்க ஆராதிக்க ஒரு மேல்நிலைக்கு உங்களை உயர்த்துவேன். இந்த வருடத்திலே உங்களுக்கு ஆண்டவர் வீட்டை கட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கான வீட்டிற்கான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மட்டு கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்துல படிக்கிறோம், ஒரு அடி நிலம் இல்லாமல் இருந்தவர். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்களேன். ஆதியாகமம் 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா தேவ பிள்ளையே? ஆரம்பத்தில் என்ன இல்லைங்க, ஒரு அடி நிலம் கூட இல்லை. ஆனா அப்பாவுக்கு பலிபீடம் கட்டி தொழ தொழ ஆண்டவரை உயர்த்த உயர்த்த ஆண்டவர் பார்த்தாரு, அவருடைய ஆசீர்வாதங்கள் பூமி தாங்க கூடாத அளவிற்கு அப்பா உயர்த்திட்டாருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த சபையிலே உண்மையாய் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு பூமி தாங்க கூடாத ஆசீர்வாதத்தை உங்க சிரசிலே என் அப்பன் இயேசு எழுதுகிறார். விசுவாசிக்கிறவங்களுக்கு அது அப்படியே நடக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஓ மகிமை, பூமி தாங்க கூடாத ஒரு திரட்சியை ஆண்டவர் சபையிலே கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தவங்க எல்லாம் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாம் நமக்கு பாடம். தேவ பிள்ளையே, இவங்கெல்லாம் எப்படி கர்த்தரை தேடினாங்களோ, எப்படி துதிச்சாங்களோ, எப்படி மகிமைப்படுத்தினாங்களோ, தேவனுக்கும் அவர்களுக்கும் உறவு அருந்து போகவே இல்லை. ஆமென். அதான் அப்படி உச்சக்கட்ட உயர்வு. ஆமென். சில பேர் கொஞ்ச நாள் நல்ல ஆண்டவரை தேடுறது, அப்புறம் கம்பளி போத்தி படுத்தா 10 மாசம் ஆண்டவரை தேடுறதே இல்லை. அப்படி இருக்காதீங்க. ஆமென். உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிங்கிறது அப்படியே போயிட்டே இருக்கணும். ஒரு அதிகாரம் படிக்கிறீங்களா, 2 அதிகாரம் மாறணும். 10 அதிகாரம் படிக்கிறீங்களா, 20 அதிகாரம் படிக்கணும். 10 ரூபாய் ரட்சிக்கப்பட்ட புதுசுல காணிக்க போட்டா இப்பவும் என்னது, அதே 10 ரூபா தான். நான் மாறவே செத்தாலும் செத்தா மாறவே முடியாது. ஆமே. எதுல வளர்ந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஆமே. நாங்க பெருமைக்காக சொல்ல, ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய காணிக்கையினுடைய அளவை நாங்க அதிகரிப்போம். போன வருஷம் 6000 ரூபாய் வாரம் போட்டோம்னா, இந்த வருஷம் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன் 7000 ரூபாய் செலுத்துவேன்ப்பா. நேத்து நைட்டே ஆண்டவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் நடத்துவார். விசுவாசம் இருக்கிறது. என்னோட பேலன்ஸ் இப்ப எவ்வளவு தெரியுங்களா, 265. ஆலயத்துக்கு காணிக்க அனுப்பிச்சதுக்கு அப்புறம் எங்களுடைய பேலன்ஸ் பார்த்தேன், 265 ரூபாய் இருக்கு பேலன்ஸ். போதும், அது 2 கோடியாக 2000 கோடியாக மாற்ற என் இயேசு வல்லவர் என்பதும் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, அந்த அனுபவங்கள், அந்த ஜெபங்கள், அந்த உயர்வுகள் அவர்களை எங்கேயோ கொண்டு போயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். டைம் ஆயிடுச்சு 9. ஸ்தோத்திரம். இன்னும் ஒரே ஒரு தெய்வ மனுஷனை சொல்றேன் பாருங்க. சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 19, 20, 21. வேகமா படிங்க. சங்கீதம் 69, 19, 20, 21. என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, அப்பா உமது நிமித்தம் நிந்தையை நான் சகிச்சேன். என் வாழ்க்கையில நிந்தை, வெட்கம், அவமானம் எல்லாம் இருந்துச்சு.
ஆனா ஒண்ணு இருந்தது, என்ன தெரியுங்களா? வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 69:9, உம்முடைய வீட்டை குறித்த உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. நிந்தை இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, வெட்கம் இருந்துச்சு, யாருமே எனக்கு உதவிக்கு வரல. பரிந்து பேசுறதுக்கு ஒரு நபர் கூட இல்லை. நீங்க 1 சாமுவேல் 21:1 படிக்கும்போது அகிமெலேக்கு கேட்பாரு, ஆசாரியனாக அகிமெலேக்கு, நீர் ஒண்டியாய் வந்திருக்கிறது என்ன, உங்க கூட வருவதற்கு ஒரு ஆள் கூட இல்லையா அப்படின்னு தாவீது ராஜாவை பார்த்து கேட்பாரு. அந்த மாதிரி ஒண்டியாய் தனிமையாய் இருந்த நாட்கள் அநேகம். ஆனா ஒண்ணு தெரியும், கர்த்தருடைய வீட்டுக்காக காட்டின அந்த பக்தி வைராக்கியம் அவர் எங்க கொண்டு போய் நிறுத்தினது தெரியுமா? சங்கீதம் 27:5 படிக்கிறோம். சங்கீதம் 27:5 அவர் சொல்றாரு, நமக்கு ஒரு முறை வாக்குத்தத்தமாக வந்த வார்த்தை, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க தேவ பிள்ளையே? தனிமை இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனா ஒண்ணு அவருக்கு தெரிஞ்சது, உங்க வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம், உமக்காக நான் காட்டுகிற பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்குமே. ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருடத்திலே எல்லாருக்கும் மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்க உறவுகளுக்கு மேலாக உயர்த்தப்படுவீர்கள். உங்கள் உடன்பிறப்புகளுக்கு மேலாக உயர்த்தப்படுவீர்கள். ஏன்? இந்த உலக நாடுகளுக்கு மேலாக கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, உயர்வுக்கான வழி ஆலயத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயரணும்னா வழி எங்க இருக்கு? ஆலயத்தில் இருக்கு, நடுநிலை வழியாய். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த பாதையை பற்றி கொண்டு ஆண்டவருக்காக நிற்கும் போது அப்பா சொல்றாரு, உன்னை மேல மேல உயர்த்துவேன். ஆமென். நியூ இயர் அன்னைக்கு பாடணும், மேலே 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 நான் பறப்பேன். மேலே பறக்க போறீங்களா? கீழே இந்த கோழியெல்லாம் எங்கே தான் இருக்கும்? கீழே தான் இருக்கும். கழுகு எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். ஆமீன். கோழி குப்பையை கலைச்சிட்டே தான் இருக்கும். கழுகு என்ன செய்யும்? உன்னதத்தில் உயரத்தில் பறந்துட்டே இருக்கும். இந்த வருஷத்தில் குப்பையை கலைச்சிட்டே இருக்குன்னா கலைச்சிட்டே உட்காந்துருங்க. ஆமேன். அப்படி கஷ்டம், இப்படி கஷ்டம், அது கஷ்டம், இது கஷ்டம் இல்லை. நான் கர்த்தருக்காக காத்திருந்து, ஆலயத்தில் காத்திருந்து, உமர் வாசற்படியில் காத்திருந்து, நீ தெரிந்து கொண்ட ஸ்தலத்தில் வந்து காத்திருக்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆலயத்தின் நன்மையால் உன்னை நிரப்புவேன். ஆமென். ஆலயத்துக்கு வரும்போது சங்கீதக்காரன் சொல்றாரு, உமது மிகுந்த கிருபையினாலே நான் உமது ஆலயத்துக்குள்ள வருவேன். ஆலயத்துக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு இந்த வருஷம் மிகுந்த கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்புறீங்களா? கிருபை கிடைச்சா போதும், எல்லா ஆசீர்வாதமும் தன்னால வந்துரும். ஆமென். தாவீதின் உயர்வுக்கு 10% என்ன தெரியுங்களா காரணம்? கிருபை. பாடி பாடி ஆராதிக்க கிருபை. அப்ப மிகுந்த கிருபையை ஆண்டவர் தருவார். ஆலயத்தின் அலங்காரம் என்ன தெரியுமா? பரிசுத்தம், ஒழுக்கம். இது எங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது? ஆலயத்தில் தான் கற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சில பேருக்கு மேக்கப் பண்றேன்னா ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றேன், பரிசுத்தமா மாத்திரம் வாழணும்னு நினைச்சிட்டு வாழ்ந்து பாருங்க, உங்க அழக மிஞ்சறக்கு ஒரு ஆள் பிறக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த அழகை ஆவியானவர் ஆலயத்தில் கொட்டி கொடுக்கிறார். ஆமென். எத்தனையோ ஸ்திரீகள் தங்களை அலங்கரிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணாங்க. ஆனா எஸ்தரோ பரம தேவனை நோக்கி உறவாடுகிறதிலும் பாடுகிறதிலும் அவரை ஆராதிக்கிறதிலும் இருக்கும்போது ராஜாவின் கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்து நீட்டினாரு செங்கோல, உயர்த்தினாரு. எங்கேயோ அதே தேவன் பரிசுத்தமாய் வாழ்கிற எஸ்தர்களுக்காக என் அப்பன் இயேசு இந்த ஆலயத்துல ராஜாவாய் உலாவி உங்களுக்கு நேராக செங்கோலை நீட்டி உங்களை உயர்த்தி அழகு பார்க்க போகிறார். ஹல்லேலூயா.
ஆலயத்துக்கு வரும்போது மிகுந்த கிருபை, ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்தம். மூணாவது சங்கீதம் 118:26 படிக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு சாட்சியை சொல்லி நிறைவு செய்கிறேன். சங்கீதம் 118:26 கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து என்ன இருக்கு? ஆசீர்வாதம். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்க உங்களை பார்த்து சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்க சுறுசுறுப்பா. ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா கிருபை, ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா பரிசுத்தம், ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா ஆசீர்வாதம். வராம போனீங்கன்னா வாதம். சொல்லிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதனால கர்த்தரை தேடுறதுல ஒரு வைராக்கி இந்த வருஷம் காட்டுங்க. கர்த்தர் அதிக ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துவார். பாருங்க, அமெரிக்க ஐக்கிய நாடான பிலதெல்பியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். 1883 எப்பங்க 1883 அந்த இயர்ல 3 வயது ஒரு சிறுமி, அவங்க பேர் என்னன்னா ஹேட்டி மே வியாட். அவங்க பேர் என்னங்க? ஹேட்டி மே வியாட் என்கிற ஒரு சிறுமி. அந்த பொண்ணு சண்டே ஆச்சுன்னா நேரத்திலே குளிச்சிரும். உங்களை மாதிரி என்ன மாதிரி இல்லை, நேரத்திலே அம்மா கிட்ட 3 வயசுல அதுக்குள்ள வாஞ்ச என்ன தெரியுங்களா? அம்மா நேரத்திலே குளிச்சு விடுங்க, நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆளாக சர்ச்சுக்கு போகணும். எங்கே போகணும்? ஃபர்ஸ்ட் பர்சனாக நான் சர்ச்சில் உட்காரணும், எனக்கு சீக்கிரமாக என்ன ரெடி பண்ணி விடுங்க. 3 வயசில் எப்படி இவ்வளோ அறிவு என்னால் சிந்திக்கவே முடியல. ஐ மீன் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக. ஸோ அவங்க அம்மா சீக்கிரம் குளிச்சு விட்டு அந்த குழந்தைய அனுப்புவாங்களாம். அங்கே அனுப்பி அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஹேட்டியை விட சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களும் அங்கே இருந்திருக்கிறாங்க. ஆலயம் சின்ன சிற்றாலயம், அந்த ஆலயம் நிரம்பி வழி ஒரு சின்ன குட்டியூண்டு இடம். அந்த இடத்துல தான் அங்கே சண்டே ஸ்கூல் நடக்குமா. அப்போ ஹேட்டி உள்ளே போகும்போது அந்த குட்டியான இடம் உட்காருவதற்கும் நல்லா கர்த்தரை பாடி ஆராதிப்பதற்கும் வசதி இல்லாததுனால இடம் இருக்காதான். ஸோ ஹேட்டி வெளியே வந்து நின்று அழுதுட்டே இருக்குமா சண்டே. அப்போ ஒரு நாள் அதை பார்த்து அந்த போதகர், ஏன் ஹேட்டி அழுதுட்டே இருக்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ ஹேட்டி சொல்லிச்சான், எனக்கு உட்கார்றக்கும் ஏசப்பா பாடுறக்கும் எனக்கு அங்கே இடம் இல்லை, ஸோ எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுச்சான். அப்போது பாஸ்டர் சொன்னாராம், கவலைப்படாத, ஒரு பெரிய சர்ச் கட்டிடலாம். கட்டிடலாம், ஒரு பெரிய சர்ச் கட்டிடலாம் ஹேட்டி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை அவர் அனுசரணையான வார்த்தைகளை சொல்லி அனுப்பிச்சிட்டார். அப்போது ஹேட்டி வீட்டுக்கு போகும்போது ஒரு தீர்மானம் பண்ணா, ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு போகிறோம். எத்தனை வயசுல? 3 வயசுல. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்திற்கு போகிறோம். ஏசப்பாக்காக எதையாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த இருதயம் அவளுக்குள் வந்தது. அப்போ அவள் போகும் பொழுது அப்படியே ஆலயத்துக்கு தொடர்ந்து போயிட்டே இருந்தா. ஒரு குறிப்பிட்ட வருடம் அவள் யோசித்தாள். அவளுக்கு வயது 5 ஆகும்போது அவள் யோசித்தாள், இப்படியே ஏசப்பாக்காக ஏதாவது செய்யாமல் இருக்கிறதா, நம்ம ஆலயத்திற்கு எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சர்வீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனோன்னு, எனக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன காசு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்டா. அவங்க அம்மா சொன்னாங்க, ஓகே உனக்கு தரேன். எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. சர்ச் கட்டுறதுக்காக நான் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா எடுத்து ஒரு சின்னோண்டு, எவ்வளோ அவங்க மணியில் ஒரு சின்ன ஒரு தொகையை கொடுத்தாங்க, ஒரு சில்லற காசு மாதிரி. ஸோ அந்த காசை வாங்கி ஒரு உண்டியலில் போட்டா. உண்டியலில் போட்டு நான் சேர்த்து 1 இயர் சேர்த்திட்டா. உண்டியல் நிறைஞ்சிருச்சு. நிறைஞ்ச போது அந்த உண்டியலில் 57 சென்ட், அப்போ அந்த நாட்டினுடைய பணத்தின்படி 57 சென்ட் பணம் அதில் இருந்தது. அப்போ 5 வயது அவளுக்கு ஆகும்போது அந்த உண்டியில பார்த்துக்குவா, சந்தோஷப்பட்டுக்குவா, இதை ஏசப்பாக்கு நான் இடம் வாங்க கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹாப்பி. ஸோ அப்படி இருக்கும்போது திடீரென்று அவளுக்கு ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்தது. தாங்குன்னா காய்ச்சல். அந்த காய்ச்சல்லே அந்த குழந்தை மரித்து போனது. அப்போது ரொம்ப அவங்க அம்மா உடஞ்சு போனாங்க. ரொம்ப ஆசையாய் வளர்த்த குழந்தை, சிறு வயதிலிருந்தே பக்தியில் வளர்த்த குழந்தை இப்படி திடீரென்று காய்ச்சல் வந்து மரித்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கலாய்த்து அந்த குழந்தையை முதல்ல, இப்போவும் அப்படிதான் சிஎஸ்ஐ ஆலயங்களில் இறந்துட்டாங்கன்னா கடைசியாக சர்ச்சில் வச்சு கொண்டு போவாங்க. கடைசியாக அவங்க பாடி சர்ச்சுக்கு வரும். ஸோ அதே மாதிரி அந்த குழந்தையை அடக்க ஆராதனைக்காக ஆலயத்திற்கு அழைத்து போனார்கள். அந்த அடக்க ஆராதனையில் அந்த குழந்தை சேர்த்து வைத்திருந்த அந்த உண்டியலை எடுத்துக்கொண்டு தாயார் பாஸ்டர் கிட்ட போனாங்க. போய் சொன்னாங்க, 1 வருடமாக ஹேட்டி இதை சேர்த்தா 57 சென்ட் இதில் இருக்கிறது,
ஆகவே இந்த பணத்தை நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்காக கொடுக்கிறோம் என்று சொல்லி ஹேட்டி ஞாபகமாக இதை முதல் விதையாக இந்த ஆலயத்தில் நாங்கள் விதைக்கிறோயா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆலயத்தில் இருந்து அநேகர் அழ ஆரம்பித்தார்கள். அநேகர் அதை நினைத்து நினைத்து ஹேட்டியினுடைய அன்பை நினைத்து, அவளுக்குள் இருந்த எழுப்புதலை நினைத்து, அவளுக்குள் இருந்த ஆண்டவருடைய வீட்டை குறித்த அந்த பக்தி வைராக்கியத்தை குறித்து எல்லாரும் அழ ஆரம்பிச்சாங்க. நடந்தது என்ன தெரியுமா? ஹேட்டியை அடக்கம் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த செய்தியானது ஒரு மிக பிரபலமான பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டது. அந்த செய்தியை வாசித்து கொண்டிருந்த ஒரு செல்வந்தர் யோசித்தார், ஹேட்டிக்குள்ள ஆண்டவர் அப்படி ஒரு எண்ணத்தை கொடுப்பாரே ஆனால், ஆமேன், மிக பெரிய ஒரு நிலத்தை வெறும் 57 சென்ட்டுக்கு நான் கர்த்தருக்கென்று கொடுக்கிறேன் என்று முன் வந்தார். இது முதல் அற்புதம். அல்லேலூயா. இரண்டாவது அற்புதம், இதை கேட்டவர்கள் எல்லாரும் அந்த 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 பத்திரிகையில் ஹேட்டியை குறித்து படித்தவர்கள் எல்லாருக்குள்ளும் எழுப்புதல் ஏற்பட்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாங்கள் விதைக்கிறோம் என்று சொல்லி 1883 கிட்டத்தட்ட $25,000 ஜனங்கள் காணிக்கையாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். இப்ப என்ன கிடைச்சிருச்சு? இடமும் கிடைச்சிருச்சு, பணமும் கிடைச்சிருச்சு. இப்ப பாருங்க, ஆலயம் கட்டுவதற்கு 3500 பேர் அமர்ந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட தேவாலயம் 1883 வருடத்திலே ஹேட்டியின் நினைவாக கட்டப்பட்டது. ஒன்று. ரெண்டாவது, 1400 பேர் படிக்கக்கூடிய மிகப்பெரிய வேதாகம கல்லூரி பிலதெல்பியாவிலே, அதே அந்த என்ன சொல்றது, அந்த கிரவுண்ட்ல சர்ச்சுக்கு பக்கத்தில் 1400 பேர் அமர்ந்து படிக்கக்கூடிய ஒரு பெரிய வேதாகம கல்லூரி கட்டப்பட்டது. மூன்றாவது, 520 படுக்கை கொண்ட மிகப்பெரிய மருத்துவமனை அந்த இடத்திலே கட்டப்பட்டது. தேவ பிள்ளையே, எதற்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஆமீன், ஒரு சின்ன காரியம். ஆமீன், அல்லேலூயா. ஒரு சிறு குழந்தை, அந்த குழந்தையை பற்றி சரித்திர ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது 5 வயதில் ஒரு பெரிய எழுப்புதலை பூமிக்கு கொண்டு வந்த சிறுமி. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வயசை செக் அவுட் பண்ணுங்க. இந்த வயசுல இயேசுவுக்காக நான் எதை சாதிச்சிருக்கேன்? அவருடைய வீட்டுக்காக நான் எதை சாதிச்சிருக்கேன்? அவருடைய அன்புக்காக நான் எதை செஞ்சிருக்கேன்? இன்னும் ஆண்டவருக்காக நான் செய்ய வேண்டியது என்ன என்று இந்த வருடம் சிந்தித்தால் நான் சொல்லுகிறேன், கீழ்நிலையில் அல்ல மேல்நிலைக்கு உயர்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.